தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான். துவண்டு விடாத, எழுந்து வா, இமயம் கூட உன் காலடியில். வாழ்க்கையில் நாம் பல கஷ்டங்களை, பல துன்பங்களை பட்டிருப்போம். நம்ம முன்னேற்றத்திற்காக, நம்ம குடும்ப முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டே இருப்போம். ஆனால் அதற்குண்டான பலன் உடனே கிடைச்சிருக்காது. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையில் சில நேரங்களில் தோணும். இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அப்பப்போ வறுமை வந்து விளையாடி விட்டு போகும். இதை இப்படி கூட சொல்லுவாங்க, நானே வறுமையில் வாழ்கிறேன், ஆனால் வறுமையோ என்னிடம் வசதியாக வாழுது அப்படின்வாங்க. இப்படி எந்த ஒரு குடும்ப பின்னணியும் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இவரும் ஒருவர். அன்று ஆட்டோ ஓட்டுநர், இன்று பிரபல யூடியூபர். பிரபலங்களையும் பல நடிகர்களையும் தன்னை தேடி வர வைத்தவரின் வெற்றி கதை. இப்படி வறுமை, கஷ்டம், துன்பம் இவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காம தொடர்ந்து போராடி, தொடர்ந்து உழைத்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர். அவர்தான் பிரபல யூடியூபர் இர்ஃபான். இவரை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலிகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க. சுருட்டை முடி, யதார்த்தமான பேச்சு, உற்சாகம் தொனிக்கும் குரல், இதுதான் இர்ஃபான். இர்ஃபான்ஸ் வியூ என்கின்ற யூடியூப் சேனல் தமிழ்நாட்டு உணவு பிரியர்கள் மட்டுமன்றி பலருக்கும் பரிச்சயம். சென்னை தான் பூர்வீகம். பள்ளி, கல்லூரியில் ஒரு சராசரி மாணவர். நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்து நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டவர். பிரபலமடைய வேண்டும் என்பது ஆரம்ப கால ஆசை. 2016 நவம்பரில் யூடியூப் பெரிதாக மக்கள் கவனத்தை ஈர்க்காத நேரத்தில் தனது விளாக் பயணத்தை துவங்கி இருக்கிறார் இர்ஃபான். கிடைத்த நல்ல வேலைகளை விட்டுவிட்டு எதிர்பார்ப்புகளை மீறி முழு நேர யூடியூபர் ஆகி தொடர்ச்சியான உழைப்பின் மூலம் யூடியூப்பில் மட்டும் இர்ஃபான் அறுவடை செய்தது சுமார் 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் இர்ஃபானை பின்தொடர்வோரின் மொத்த எண்ணிக்கை சுமார் 60 லட்சம். அதாவது சிங்கப்பூரின் மொத்த மக்கள் தொகைக்கு நிகரானது. சினிமா விமர்சனங்களில் தொடங்கி வெவ்வேறு பகுதிகளின் உணவு வகைகள், வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள், பிரபலங்களுடன் நேர்காணல், அவ்வப்போது சில பிராங்க் நிகழ்ச்சிகள் என இர்ஃபானின் வித்தியாசமான அணுகுமுறை இளைஞர்கள் மட்டுமன்றி பெரியவர்களையும் ஈர்த்திருக்கிறது. யூடியூப் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு BBO நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். பிரபலமாக வேண்டும் என ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது எளிதல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். யூடியூப் சேனலை துவக்கின வாரத்தில் ஒரு வீடியோ தயாரித்து வெளியிடுவேன். ஒரு விஷயத்தை செய்தால் நிலையாக செய்ய வேண்டும் என அன்றே முடிவு செஞ்சேன். ஆரம்பத்தில் நிலையாக தொடங்கியது தான் இன்று வரை தொடர்கிறது அப்படின்னு சொன்னார். மேலும் அவர் என்ன சொன்னார்னா, நான் உணவகம் ஒன்றில் 2016ஆம் ஆண்டு மேலாளராக வேலை செய்து கொண்டிருந்தேன். விடுமுறை கிடைக்கும் போது வாரத்திற்கு ஒரு வீடியோ வெளியிடுவதாக வாடிக்கையாக வச்சுருந்தேன். ஒரு கட்டத்தில் வேலையை விட்டுவிட்டு முழு நேரம் யூடியூபராக மாற முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சேன். வீட்டில் நிறைய எதிர்ப்பு வந்தது. யூடியூபை நம்பி வேலையை விட்டேன். பலருக்கு அது வருத்தமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வாடகை கொடுப்பதற்கு கூட சிரமப்பட்டிருக்கேன். மளிகை பொருட்களை வாங்குவதிலிருந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அனைத்தையும் சரி செய்ய உழைத்தால் மட்டுமே முடியும் என்பதில் உறுதியாக நம்பினேன். ஒரு யூடியூபராக கடினமாக உழைச்சேன். வேலையை விட்ட பிறகு வாரத்தில் ஒரு வீடியோ வெளியிடுவது சரியாக இருக்காது என்பதை உணர்ந்தேன். அதனால் தினமும் ஒரு வீடியோவை வெளியிட உழைத்தேன். தற்போது இந்த நிலைமையை எட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, காலையில் ஆட்டோ ஓட்டிட்டு மாலையில் காலேஜுக்கு போயிருக்கார். காலையில் ஆட்டோ ஓட்டுநர், மாலையில் கல்லூரி படிப்பு. அவர் என்ன சொன்னார்னா, அப்பா வேன் ஓட்டுநர், அவரிடம் ஆம்னி, ஆட்டோ ஆகிய வாகனங்கள் இருந்தன. அவர் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து சென்று விடும் பணிகளை செய்து வந்தார். அவரை போலவே நானும் 3 வருடங்கள் ஆட்டோ ஓட்டினேன். காலை, மதியம் என 2 வேலைகளிலும் பள்ளி குழந்தைகளை ஆட்டோவில் ஏற்றி சென்று விடுவேன். இந்த வேலையை தினமும் செய்தாக வேண்டும். ஆம்னி வேணும் ஓட்டியுள்ளேன். அதன் பிறகு கல்லூரி செல்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் ஒரு பெரிய யூடியூபராக நான் ஆவேன் அப்படின்ட்டு முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. யூடியூபருக்கான ஒரு மேடை கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும் என்பதெல்லாம் நான் நினைத்து கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் அவர் என்ன சொன்னார்னா, யூடியூப்பில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் என்பது எனக்கு தெரியாது. நான் ஒரு நடிகராக மாறியிருந்தாலும் கூட எனக்கு இவ்வளவு பெயர் கிடைத்திருக்காது என நினைக்கிறேன். ஒரு யூடியூபராக நான் இப்போது எங்கு சென்றாலும் மக்களிடம் எனக்கு வரவேற்பு இருக்கிறது. பள்ளி, கல்லூரிகளில் விருந்தினராக அழைக்கிறாங்க. யூடியூப் குறித்து பாடம் எடுக்க சொல்கிறார்கள். இதை நான் மக்கள் எனக்கு அங்கீகாரம் வழங்கியதாக உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் அதிக பணி சுமை எனக்கு மன அழுத்தத்தை நிறைய முறை தந்திருக்குது. நான் நிறுவனங்களில் பணிபுரிந்த போதும் கூட 2 நாட்கள் விடுமுறை கிடைக்கும்.
5 நாட்கள் தினமும் 9 மணி நேரம் வேலை செய்துவிட்டு வார இறுதியில் ஓய்வு எடுக்க முடியும். ஆனால் இந்த தொழிலில் விடுமுறை என்பதே கிடையாது அப்படின்னு சொன்னார். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறது நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க, பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரம் கிடைப்பது அரிது. உங்களுக்கென உங்கள் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்குவதில் சிரமம் ஏற்படும். தொழில் முனைவோர் 24 மணி நேரம், அதாவது பிஸ்னஸ் செய்கிறவங்க, இது மாதிரி யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க தன்னுடைய குடும்பத்திற்கு நேரத்தை ஒதுக்க முடியாது. தொழில் குறித்து மட்டுமே யோசிக்க முடியும். அது சில நேரம் கடுமையான மன உளைச்சலை தந்துடும். சில நேரம் கடுமையான கோபம் வரும். சில நேரங்களில் கத்தி அழ வேண்டும் என அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப மிகவும் வருத்தப்பட்டு கூறியிருந்தார். இவை மட்டுமன்றி நான் அதிகமான உணவு சாப்பிடுவதால் சில நேரங்களில் உணவு ஒவ்வாமை, அதாவது ஃபுட் பாய்சன் ஏற்படும். வாடிக்கையாக 2 மருத்துவமனைக்கு நான் வாரம் போவேன். நான் உள்ளே நுழைந்தாலே மருத்துவர்கள் எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு யூகித்து விடுவாங்க. 2 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கும்போது கிடைக்கும் அந்த ஓய்வை மகிழ்ச்சியுடன் அனுபவித்திருக்கிறேன். காரணம், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க தேவை இருக்காது, எந்த கவலையும் இருக்காது, நம்ம தொடர்ந்து ஓய்வு எடுக்கலாம், இந்த ஓய்வு நேரமே போதும் அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இனி இதில் சம்பாதிக்க முடியாது என சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சொற்பமான எண்ணிக்கையில் தான் தரமான கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க. நல்ல தரமான வீடியோக்களை மக்களுக்கு கொடுத்தா அதை ரசிப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இவை மட்டுமன்றி இந்த அனுபவம் நல்லா இருக்கு. படத்தில் பார்த்தவர்கள் நம்மை தேடி வந்து நேர்காணலில் பங்கேற்பது நன்றாக இருக்கிறது. யூடியூப் ஆரம்ப காலத்தில் சினிமா ட்ரெய்லர்கள், விமர்சன காணொலிகளை மட்டுமே கொண்டிருந்தது. சினிமா கலைஞர்களை யூடியூபில் பார்க்க வந்தவர்கள் தான் எங்களை போன்றவர்களையும் கவனிக்க தொடங்கினாங்க, பார்க்க தொடங்கினாங்க. இப்போது நான் வளர்ந்த பிறகு அவர்களின் திரைப்படங்களுக்காக நேர்காணல் செய்வது ஆரோக்கியமான விஷயம் என்று நான் உணர்றேன். திரைத்துறையினரும் நம்மை கவனிக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இர்ஃபான் அரசியல் தலைவர்களோட நேர்காணலை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். திமுக எம்பி கனிமம் மிக நன்றாக வந்தது அப்படின்னு சொன்னார். அரசியல் தலைவர்களை அணுகும்போது சில நேரங்களில் பயமாக இருக்கும். காரணம், அவர்கள் என்ன மாதிரியான சூழலில் இருப்பார்கள் என தெரியாது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதியுடன் நேர்காணல் அமைந்தது. ஆனால் அது அவர் நடித்த திரைப்படத்தை ஒட்டி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தேசிய படைப்பாளிகள் விருது விழா குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்கவே இல்லை, எப்படியும் தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். இந்தி பேசும் மக்கள் இந்தியாவில் அதிகம், ஆனால் தமிழ் பேசுவோர் குறைவு தான். அதனால் அதிகம் இந்தி மொழியில் காணொலிகளை தயாரிக்கும் படைப்பாளிகளே இதில் பங்கேற்க முடிகிறது, விருதுகளையும் வெல்ல முடிகிறது. இல்லாததை இருப்பதாக சொல்வது தவறு. இதனால் அவர்களின் தொழிலே காணாமல் போய்விடும். உணவகத்திற்கு சென்று நேர்மறையான விமர்சனங்களை மட்டுமே நான் சொல்றேன். மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனவே வெற்றி பெறும் வரை இர்ஃபானை போல தொடர்ந்து போராடுவோம். இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம், நம்பிக்கையை இழக்காதிருந்தால். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. உன் மீது நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்படும். வாழ்வில் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறும் வரை அல்ல, இலக்கை அடையும் வரை. நன்றி.